ஸ்ட்ரகிள் பண்ணா பதட்டம் வந்துச்சு. நாங்க அதனால இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்தோம். அந்த பெரியமுக்கு வில்லேஜ் தான் பக்கத்துல ஒட்டி இருக்குது. அதுல இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் பேர் வெளியே கொண்டு போயிருந்தோம். அது எப்படின்னா இந்த அமோனியா கேஸ் கடல்ல ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி ஒரு பைப்ல கடல்ல இருந்து ஷிப்ல இருந்து அந்த பைப்ல தண்ணி கூடி உள்ள வரும். பட் இப்போ ஷிப் எதுவும் இல்லை. அந்த ஆல்ரெடி இப்போ நம்ம தண்ணி இங்கேருந்து வாட்டர் பைப் இங்கேருந்து அந்த ஃப்ளேவர் வரைக்கும் போட்டோம்னா தண்ணி ஆஃப் பண்ணால் கூட அந்த பைப்பில் கொஞ்சம் கிடக்குல தண்ணி, அந்த மாதிரி அமோனியா கேஸ் கொஞ்சம் கிடந்திருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல சின்ன லீக் ஆகி தண்ணிக்குள்ள வந்துருக்கு. தண்ணிக்குள்ள வந்ததுனால ஒரு 1/2 அன் அவர் அந்த கடலில் காற்றுல கலக்கும் போது அந்த ஸ்மெல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நான் அந்த ஸ்பாட்ல பார்த்துட்டேன். அந்த பிளான்ட் அந்த கம்பெனியோடைய சீஃப் அந்த ஹெட்டாக இருப்பாங்களா அவங்கள பேசிட்டேன். எந்த பயப்படும், ஏன்னா மக்கள்ல நிறையவங்க வயசான லேடிஸ் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, கர்ப்பமான பெண்கள் இருப்பாங்க. பதறிச்சு அங்கே இங்கேயும் போனாங்கன்னா மனசு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதுக்காக தான் நேரடியாக சொல்லிட்டு அவங்க யாரும் எதுவும் பயப்படுவாங்கன்னா அழகாக நிம்மதியாக தூங்குங்க. சரிங்களா? நாங்களாம் இங்கே தான் 1 மணி நேரம் அப்படி சும்மா சுற்றிட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே 100% க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? சின்ன மனசுல சின்ன சந்தேகம் கூட வேண்டாம். நான் டெப்டி கமிஷனர் ரெடியூஸ் உங்க ஏரியா